என்ன அத்தை பர்சஸோட ட்ரெஸ்ஸை மாற்றுறதுக்குள்ளேயே இன்னொரு காம்படிஷனா? என்ன இங்கே கலர்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க, பேப்பர்லாம் வச்சுருக்கீங்க, என்ன காம்படிஷன் அத்தை? கலரிங் காம்படிஷனா? ஆமாம் பெயிண்டிங் அண்ட் கலரிங் காம்படிஷன் தான் நான் வைக்க போகிறேன். இப்போது தீம் பேஸ்டாக தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? 3 டீமாக பிரிச்சுக்கிறேன். 3 தீம் சொல்லுவேன். ஒவ்வொரு டீமுக்கு ஒவ்வொரு டீமுக்கு ஃபர்ஸ்ட் தீம் பர்த்டே கேக். ஓகேவா? அப்புறம் செகண்ட் டீமுக்கு தீம் வந்து சன் சீனரி. அப்புறம் தேர்ட் தீம் வந்து ரோபோட். இங்கே 4 பேராக ஒரு டீமாக வந்து 3 டீம்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா சண்டை போட்டுப்பீங்க. இது வந்து ஃபஸ்ட் தீம். அப்புறம் எல்சா, பிங்கி, ரெட்டி, சந்திரா வந்து செகண்ட். அப்புறம் வந்து தேர்ட் டீம் வந்து நீட்டு, ரோசி, கிம்லி, நிலா. ஓகேவா? அப்புறம் மீரா என் கூட ஜட்ஜ் பண்ணுவா. என்னென்ன தீம் வேணும்னு நீங்களா வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹே நம்ம பர்த்டே தீம்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? பர்த்டே கேக் சூப்பராக நம்ம கலர்ஃபுல்லாக பண்ணலாம்ல, நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம். ரஷ்மிகா அத்தை, நாங்கள் பர்த்டே தீம் கேக் தான் நம்ம பண்ண போகிறோம். பாய்ஸ் இருக்கும்ல, நம்ம கெத்தா ரோபோட் எடுத்துக்கலாம். நம்ம சன் சீனரி எடுத்துக்கலாம். வேறு வழியே இல்லை. இருந்தாலும் நம்ம அதானே சூஸ் பண்ணலான்னு இருந்தோம். ஓகே, ஃபர்ஸ்ட் தீம் வந்து பண்ண போகிறீங்க. சீக்கிரம் பர்த்டே கேக்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹே ஃபஸ்ட்டு நம்ம பென்சில்லே முடிச்சிடலாம். ஓகேவா? அழகாக ஒரு கேக் ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு கர்வாக போட்டுட்டு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நாங்கள்லாம் டேலண்டட் கேர்ள்ஸில் எங்களுக்கெல்லாம் ஸ்கேலே தேவையில்லை. அப்புறம் ஒரு பிளேட்டுக்கு ஒரு குட்டியாக இந்த மாதிரி கர்வாக போட்டுக்கலாம். அப்போ தான் அந்த பிளேட் மாதிரி அழகாக தெரியும். அப்புறம் கேக்கோட ஃபுல்லாக வரைஞ்சிடணும். இது மாதிரி கேக்கோட ஷேப் வந்துடுச்சா? இப்போ நம்ம 3 லேயர் கேக் செய்ய போகிறோம். ஓகேவா? 3 டக்கர் மாதிரி, டபுள் டக்கர் கேக் மாதிரி 3 டக்கர் கேக்கு. ஸோ 3 லேயர் ஆஃப் கேக்கை வந்து நம்ம அழகாக இப்படி வரைஞ்சிட்டு ஒரே ஒரு கேண்டிலை நம்ம இங்கே போட்டுடலாம். நடுவில் இருக்கிற லைன்ஸ்லாம் நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம பெயிண்டிங் பண்ணும்போது அழகாக இருக்கும். அப்புறம் இந்த சைடு வந்து ட்ரிப்பிங்ஸ் தான் நான் வரைய போகிறேன். மேலே கீழே இதெல்லாம் ஈவனாக இருக்கணும்னு தேவையில்லை. இது 3 லேயர் கேக்கும் அழகாக ட்ரிப்பிங்ஸ் போட்டுட்டு நம்ம கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுத்துட்டோன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். கேக் பார்க்கவே சூப்பராக இருக்கும். ஹே ரெடி, கேக் ரெடி பண்ணுறதுலாம் இருக்கட்டும், நம்ம பர்த்டே தீமில் கொடுக்கணும்ல. அதனால சைடில் பலூன்ஸு, கிஃப்ட்ஸு, அது மாதிரி நம்மளால் என்ன முடியுமோ எல்லாத்தையும் கலக்குன்னு கலக்கிடுவோம். ஓகேவா? ஏய் கரெக்டாக சொன்ன சந்திரா. இங்கே பாரு, பலூன்ஸை நான் வரைகிறேன். இங்கே பாரு, இப்படி ஒரு சும்மா ஒரு ரவுண்ட் போட்டுட்டு ஒரு மாதிரி ஓவல் ஷேப்பில் போட்டுட்டு குட்டி ரவுண்டாக போட்டுட்டு த்ரெட் அப்படியே பலூன் பறக்கிற மாதிரி நம்ம எவ்வளோ பலூன்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். நம்மளோட மெயின் தீமை கேக்குங்கிறதுனால பலூன்ஸ் கொஞ்சமாக சைடில் பறக்க விட்டுருக்கேன். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு கிஃப்ட்டும் தேவையில்லை. பர்த்டேனாலே கண்டிப்பாக கிஃப்ட்ஸ் இருக்கும்ல. ஸோ ஒவ்வொரு டப்பா கிஃப்ட் சைஸ் கூட நமக்கு தேவையில்லை. அப்படியே ஏதாச்சும் ஒரு சைஸை போட்டுட்டு அழகாக நம்ம ரிப்பன் போட்டு விட்டுடலாம். ஓகேவா? இது நல்லா கலர் பண்ணுறதுல தான் இருக்குது. வரைகிறது மேட்ரே இல்லை. கலரிங் வேறு லெவலில் கொடுத்துட்டோன்னா எல்லாமே அழகாக இருக்கும். ஹே நம்ம ப்ரஷ் பென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுதான் அழகாக நம்ம கலர் காம்பினேஷனை மேட்ச் பண்ணி விடலாம். சரி, என்ன கலர் யூஸ் பண்ணலாம்? அதுக்கு முன்னாடி நம்ம நேற்று ரஷ்மிகா அத்தை கொடுத்தாங்களா அந்த சாக்லேட் பேக் நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குல்ல இந்த கேண்டி பேக்கு. நல்ல அழகான தீமில் இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. உள்ளே வந்து ஜெம்ஸ் மிட்டாய் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்கே. இந்த கவரில் அப்படியே பிரைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் உள்ள. வாவ், நல்ல கலர்ஃபுல்லான கேண்டீஸ் இருக்குது. சூப்பராக இருக்குல்ல. ஹார்ட் மாதிரி இருக்குது. அப்புறம் பனானா ஷேப்பில் இருக்குது, எல்லோ கலரில். அப்புறம் ஒரே ஒரு ஸ்டார் சாக்லேட் இருக்குது. சூப்பராக இருக்குது. சரி, கேண்டீஸ்லாம் சாப்பிட்டது போதும். வாங்க இப்போ சூப்பராக கலர் காம்பினேஷனில் அழகாக பண்ணலாம். என்ன கலர் எடுக்கணும்னு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கே. சரி, நானே சூஸ் பண்ணுறேன். எல்லோ கலர் கேக் போட்டுடலாமா இல்லை ப்ளூ கலர் கேக் போட்டுடலாமா? சரி, கேண்டிலுக்கு நம்ம ப்ளூவெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லோ கலர் கேக், அப்புறம் பிங்க் கலர் ட்ரிப்பிங்ஸ் போட்டுக்கலாம். அழகாக இருக்கும் பார்க்கவே கான்ட்ராஸ்டாக. இப்போ நான் கேக்கோட பேஸ் எல்லாமே வந்து எல்லோ கலரில் போட்டுடுறேன். ஓகேவா? 3 இதுக்கும் ஃபஸ்ட்டு இது கலர்ஸை முடிச்சிடுறேன். அப்போ தான் அடுத்தடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கலர் பண்ணுறதுக்கு. இங்கே பார்த்தீங்களா, நான் மேலே வந்து லைட்டாக கொடுக்கல. அப்போ தான் அந்த பிங்க் கலரில் ட்ரிப்பிங்ஸ் போடுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். கான்ட்ராஸ்ட்டாக கலர் சூஸ் பண்ணி போட்டோன்னா எல்லாமே அழகாக இருக்கும். சிட்டீஸ், நீங்களும் எப்போவுமே கலர் பண்ணுறப்போ கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் இந்த மாதிரி கேக்ஸில் போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக வரும். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக பிரைட்டாக தெரியுதுன்னு? ஓகே,
ஓகே, இப்போ கேண்டிலை நம்ம கலர் பண்ணிடலாம். ஃபயருக்கு நம்ம ஆரஞ்சு கலர் கொடுத்துடலாம். அப்புறம் கேண்டிலுக்கு ப்ளூ கலர். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குல்ல? சரி, நம்ம பிளேட்டுக்கும் ப்ளூ கலர் கொடுத்துருவோம். இப்போ நம்ம ஃபுல்லாக பலூன்ஸ் தான் கலர் பண்ண போகிறோம். நம்ம இஷ்டத்துக்கு என்ன கலர்ஸ் வேணாலும் கொடுக்கலாம். லைட் கலர்ஸ், டார்க் கலர்ஸ் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த கிஃப்ட்ஸ் ராப்பர் கிஃப்ட்டையும் நம்ம வந்து கலர் பண்ணிடலாம். நம்ம கிடைக்கிற கலரெல்லாம் கலர்ஃபுல்லாக போட்டால் தானே அழகாக இருக்கும். நமக்கும் கிஃப்ட் கலர் பேப்பராக திறக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதனால் இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக நம்ம பண்ணிடலாம். ஓகே, நான் இப்போ இந்த ரிப்பனை வந்து பர்பிள் கலரில் பண்ண போகிறேன். அப்புறம் பர்பிள் பலூனும் ஒன்று பண்ணிடுவோம். எதுக்கு ஒவ்வொரு வாட்டி திறந்து மூடிட்டு இருக்கணும், ஒரே வழியாக இந்த மாதிரி பண்ணிடலாம். அப்புறம் இது அழகாக இருக்குல்ல, க்ரீனிஷ் ப்ளூ கலர். இந்த எக்ஸாம் பேடோட கலர் மாதிரியே இருக்குது பாரு, மேட்சிங்காக சூப்பராக இருக்குல்ல. இப்போ இதில் எல்லோ கலர் ரிப்பன் மாதிரி போட்டுக்கலாம் இந்த ரெண்டு இதுலேயும். அப்புறம் அதே மாதிரி எல்லோ கலர் பட்டன்ஸுங்கிற அது பலூன்ஸு. இப்போ நம்மளோட ஒர்க் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆக போகுது. கிஃப்ட்ஸும் கலர் பண்ணியாச்சு, பலூன்ஸும் கலர் பண்ணியாச்சு, கிஃப்ட் ராப்பர் எல்லாமே ஃபுல்லாக முடிச்சாச்சு, கேக்கும் முடிச்சாச்சு. இப்போ நமக்கு வேணும் அப்படின்னா ஸ்ப்ரிங்கிள்ஸ் மாதிரிலாம் போட்டுக்கலாம். ஆனால் இதுவே சூப்பராக இருக்குங்கிறதுனால நான் அப்படியே விட்டுட்டேன். ராஷ்மிகா மேம், அக்கா முடிச்சிட்டோம் நாங்கள். எப்படி இருக்கு? வாவ், பர்த்டே கேக்கு இவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக பண்ணுவீங்க நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. செம்ம அல்டிமேட்டாக பண்ணியிருக்கீங்க. ஓகே, அடுத்த டீம் ரெடியாக இருக்கீங்க போல இருக்க. சன் சீனரி வாங்க பண்ணுங்க. சுட்டீஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.